உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் தயவு செய்து. நல்ல கூட்டம். இவ்வளவு பெரிய கிரவுண்டே பத்தல நம்ம ஊருக்கு, இவ்வளவு பெரிய மைதானமே பத்தல. சரி சரி. அருமை பெரியவர்களுடைய அருமை நண்பர்களே, இனிமேதான் நம்ம ஆட்டம் கிளம்பும்போது. இதுவரைக்கும் நம்ம ஐயனாருடைய ஆட்டத்தை பார்த்தோம். வந்தாரு, வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அவரு எப்படியும் வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி ஐயனார் வந்துட்டார். ஆமா, அந்த வகையில இனிமே பாட போற பாட்டெல்லாம் பங்காளி நம்ம பாட்டுகளை, நம்ம நாட்டுப்புற தெம்மாங்க பாட்டுகளை ஆடலோடு பாடலாக நிகழ்ச்சி, நிறைய நிகழ்ச்சி. உங்களெல்லாம் வயிறு குழுந்து சிரிக்க வைக்க போறேன், வயிறு குழுந்து சிரிக்க வைக்க போறீங்க. வந்திருக்கிற நம்ம தாய்மார்கள், என் அன்பு சகோதரிகள், என் அருமை பங்காளிகள் எல்லாரையுமே வயிறு குழுந்து சிரிக்க வைக்க நிகழ்ச்சியெல்லாம் இந்த மேடையில் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆச்சரியமான இங்க வந்திருக்கிற உங்க யாராலையும் செய்ய முடியாத, இங்க வந்திருக்கிற உங்க யாராலையும் செய்ய முடியாத, இந்த மேடையில் இருக்கிற எங்களாலையும் செய்ய முடியாத ஒரு அற்புதமான, அட்டகாசமான, மிக திறமையான ஒரு நிகழ்ச்சி இந்த மேடையில நடக்க இருக்கிறது. அமைதியாக இருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும், ஒரு நிகழ்ச்சியில ரெண்டு நிகழ்ச்சியில நிறைய நிகழ்ச்சி இந்த மேடையில நடைபெற இருக்கிறது. எல்லாத்தையும் பொறுமையா எல்லா நிகழ்ச்சியும் ஒரே நேரத்தில் கொண்டாந்து நான் மேடையில நிப்பாட்ட முடியாது. அதனால வரிசையா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்துவேன். நீங்க பொறுமையோடும் நல்ல உற்சாகத்தோடும் இருந்து நல்ல பெயர் எடுத்து, நான் ரொம்ப ஊர்ல ரொம்ப தூரத்துல இருந்து வரல, கோயம்புத்தூர்ல இருந்தோ சேலத்துல இருந்தோ அல்லது மெட்ராஸ் பக்கத்துல வரல, நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற திருமயத்துல இருந்து வந்திருக்கிறேன். அதனால சொந்த சொத்தா, நம்ம தாயா பிள்ளையா, நம்ம நண்பர்களா, நல்ல பாசத்தோட அன்போட இந்த நிகழ்ச்சியை நான் வெற்றிகரமா நடத்தி முடிக்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட உற்சாகத்தோட வந்திருக்கிறேன். அதற்கு உங்களுடைய உறுதுணையும் ஆதரவும் அன்பும் என்றைக்கும் எந்த நேரத்திலும் எனக்கு தேவை என்று உங்களை எல்லாம் பணிவோடு நான் கேட்டுக்கிட்டு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, நம்ம நாட்டுப்புற பாட்டை கேட்கிற ஒரு பாட்டை பாட வராங்க கலைக்குழுவின் பாடகி. அவங்க பாடி முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான, என் பங்காளி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு அருமையான பாடலை பாட நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்பதை அன்போடு சொல்லி பாடக்கூடிய பாடலாக அன்புள்ளங்களே, அருமை தெரிஞ்சுங்களேன்.